உங்க கடை வந்து பயங்கர ஃபேமஸ் அண்ட் நீங்க வந்து சூப்பரா அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. சோ உங்களுக்கும் வந்து கிரவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்தோம். 8 பேருமே லேடிஸ். 8 பேருமே ஃபுல்லாவே லேடிஸ் தான், ஜென்ஸ் வந்து இல்ல. நம்ம வளர்றது மட்டும் இல்லாம நம்ம கூட வேலை பார்க்கறோம், லேடிஸா சேர்ந்து வளர்த்து விடுறோம். இருக்கும்போதுதான் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கா? அப்படிலாம் இல்லையா? வரத்தான் செய்யும், அதெல்லாம் சமாளிச்சு தானே எல்லாமே பழகணும் இல்லையா? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இல்லையா? நம்ம கடையில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்திலே வெரைட்டி இருக்கு. சப்பாத்திலே ஸ்பைசி ரோல் இருக்கு, சாக்லேட் ரோல் இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் ரோல் இருக்கு. சிக்கன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து சோயா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோயாலே ஃப்ரை இருக்கு, சோயா சுக்கா இருக்கு. வேற சப்பாத்திலே சில்லி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. வேற பானிபூரி. நம்ம கடை டைமிங் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணில இருந்து நைட்டு 10 அல்லது 10:30 வரைக்கும் நம்ம வந்து இருப்போம். வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. வணக்கம், என் பேரு பிரியா. நம்ம வந்து பிரியா மெஸ்னு ஒரு கடை வச்சிருக்கோம், சோயா கடை. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தெற்கு கிருஷ்ணன் கோயில், அந்த கோவில் போற வழியிலே இருக்கு. நம்ம கடையில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சப்பாத்திலே வெரைட்டி இருக்கு. சப்பாத்திலே ஸ்பைசி ரோல் இருக்கு, சாக்லேட் ரோல் இருக்கு, பட்டர் ஸ்காட்ச் ரோல் இருக்கு. சிக்கன் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து சோயா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோயாலே ஃப்ரை இருக்கு, சோயா சுக்கா இருக்கு. வேற சப்பாத்திலே சில்லி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. வேற பானிபூரி இருக்கு. பானிபூரியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிளகு ரசம் தான். ஸோ பானி சாப்பிட்டா ஏதாச்சும் வயிற்றுல ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுலயே மிக்சர் பானிபூரி இருக்கு, 6 ஃபிளேவர் வரும் அதுல. இப்போ பிரியா மெஸ் இந்த ஐடியா வந்து எங்க இருந்து வந்திருக்கா? இப்போ பிரியா மெஸ் பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரர் வந்து கேட்ரிங் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றதுனால அவங்க தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததை நான் பார்த்துட்டு இருக்கேன். பெரிய சப்போர்ட் என் வீட்டுக்காரரு, என் மாமியார், எல்லாருமே, என் ஃபேமிலி எல்லாருமே. ஓகே, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு? பிரியா மெஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆமா, மதுரைக்குள்ள எல்லாரும், அதுவும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடையா இருக்கு. என்ன ஏதாவது தோணும்னா நம்ம இட்லி கடை, பொங்கல் கடை அந்த மாதிரி தான் தோணும். ஆனா டிஃப்ரெண்டா செய்யணும்னா கேட்டரிங் வந்து படிச்சிருக்காங்க என் பிள்ளை. அதனால என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம டிஃப்ரெண்டா கொடுப்போம். இது நம்ம பிடிக்காதோ பிடிக்கலையோ, நம்ம பிடிக்கிற மாதிரி நம்ம செய்யற மாதிரி செய்வோம் டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உங்க கடை வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல. நாங்க வந்து குயின்ஸ் ஆஃப் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, வந்து ஒரு கடை லேடிஸ் வந்து பண்ற கடைகள் என்ன பிசினஸா இருந்தாலும் சரி, அதுல வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணியும் இல்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி சூப்பரா, எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து அவங்களை நேரா போய் பார்த்து உங்களோட முயற்சி வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து க்ரௌன் ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து இப்பதான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ வந்து இதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம், இந்த ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்க கடை வந்து பயங்கர ஃபேமஸ் அண்ட் நீங்க வந்து சூப்பரா அதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து க்ரௌன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்தோம். கிளாப் பண்ணுங்க எல்லாரும். இப்ப நம்ம கடை பாத்தீங்கன்னா 2 கடை இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் ரசகாளி அம்மன் கோயில் இருக்கு, அங்கேயும் ஒரு கடை இருக்கு. இங்க கிடைக்கிற எல்லாமே அங்கேயும் கிடைக்கும். இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் பக்கத்துல வந்து ஒர்க் பண்றாங்க. 8 பேருமே லேடிஸ். 8 பேருமே ஃபுல்லாவே லேடிஸ் தான், ஜென்ஸ் வந்து இல்ல. நம்ம வளர்றது மட்டும் இல்லாம நம்ம கூட வேலை பார்க்கறோம், லேடிஸா சேர்ந்து வளர்த்து விடுறோம். இப்போ எவ்வளவு நேரம் கடை இருக்கு? மதியம் 1 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இருக்கும். 10:30 வரை இருக்கும்போதெல்லாம் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கா? அப்படிலாம் இருக்குங்களா? வரத்தான் செய்யும், அதெல்லாம் சமாளிச்சு தானே எல்லாமே பழகணும் இல்லையா? அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இல்லையா? செம்மையா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மட்டும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். நாங்களும் வந்து அடிக்கடி உங்க கடைக்கு வரோம். ஓகே ஓகே. நம்ம கடை இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெற்கு கிருஷ்ணன் கோயில், அந்த கோவில் போற வழியிலேயே முன்னாடியே இருக்கு. வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம கடை டைமிங் பாத்தீங்கன்னா மதியம் 1 மணில இருந்து நைட்டு 10 அல்லது 10:30 வரைக்கும் நம்ம வந்து இருப்போம். வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.